தன்னுடைய மருமகளுக்காக இன்னைக்கு ஸ்டாண்ட் பண்ணி நின்றுக்கிறாங்க ஷோபா சந்திரசேகர். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே இல்லாத அளவுக்கு மருமக மேலே இப்போது பிரியத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிவோர்ஸை வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறமேலு மருமகள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேலு சங்கீதா வரவேற்கிறதுக்காக ஷோபா சந்திரசேகர் கொடுத்த வரவேற்பு, அவங்களுடைய மொத்த ஃபேமிலியும் அவங்கள ட்ரீட் பண்ணின விதம், பார்த்த விதம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மாறி போயிடுச்சான். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மருமகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனை விட ஒரு படி மேலே அவங்க செஞ்சுருக்கிற இந்த விஷயம்தான் சமூக வலைதளத்தில் இன்றைக்கி ஷோபா சந்திரசேகர் மேலே ஒரு அளவுக்கு அதிகமான மரியாதையை கூட்டியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ஸ் டேயில் யாருமே எதிர்பார்க்காத விதமாக த்ரிஷா மேம் ஃபஸ்ட் வரிசையில் உட்காந்துட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாக் இண்டிபெண்டன்ஸ் டேயில் அவங்க 2 பேரும் இந்தியன் ஃப்ளாக் கலரில் ட்ரெஸ் கோடில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே செம்ம வைரலாக விமர்சனத்துக்குள்ள ஒரு விஷயமா போச்சு. ஆனால் இன்றைக்கி சங்கீதா விஜய் அவங்களுடைய மாமியாரான ஷோபா சந்திரசேகர் பண்ணியிருக்கிற விஷயம்தான் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் விவாத பொருளாகவே மாறியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் விஜய் சாரோட ரியாக்ஷன் இதுக்கு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எல்லாரோடைய கேள்வியாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஷோபா சந்திரசேகர் சொன்ன அந்த ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் நமக்கு சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இண்டிபெண்டன்ஸ் டேயில் த்ரிஷா மேம் வந்தது அப்படிங்கிறது இன்றைக்கி டிவிக்கே தொண்டர்களாக இருக்கட்டும், விஜய் ரசிகர்களாக இருக்கட்டும், அதையும் தாண்டி தாவேக்காவுக்கு வாக்களித்த எல்லா பெருமக்களுக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சி கொடுக்குற ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. இதை எல்லாத்துக்கும் மேலே த்ரிஷா மேமோட ரியாக்ஷன், அதாவது அவங்க வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு கெட் ரெடி வித் மீ பண்ணி அந்த ஃபோட்டோவையும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் இருவர் படத்தில் வர நறுமுகிய ஷாங்கையும் பின்னாடி பேக்ரவுண்டில் ஓட விட்டுருக்காங்க. இதன் மூலமாக த்ரிஷா மேம் என்ன சொல்ல வராங்க, ஏன்னா அந்த படத்தில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொலிட்டீஷியனுக்கு 2 மனைவிகள் இருக்கிற மாதிரி வரும். இதன் மூலமாக த்ரிஷா மேம் என்ன சொல்ல வராங்க, ஏன்னா அவங்களுடைய எல்லா ஒரு ட்விட்டுமே ஒரு கேள்விக்குறியாக தான் எல்லாத்துக்குமே இருக்குது. அதையும் தாண்டி இவங்க யாரை தான் மீன் பண்ண வராங்க அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. ஆனாலும் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே விவகாரத்தில் ஷோபா சந்திரசேகர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சாரோட அப்பா அம்மா 2 பேருமே ரொம்பவும் ஆங்க்ரியாக இருந்திருக்காங்க த்ரிஷா மேம் மேலே. இன்ஃபேக்ட் வந்து இவங்க என்ன இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷனை சடன் ஆஃப் மினிட்ல மாற்றிருக்காங்க. அது நல்லாவே கவர் ஆயிடுச்சு. அந்த விஷயங்களும் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் பரவலாக தான் போக செய்யுது. ஆனாலும் ஷோபா சந்திரசேகர் மேம் வந்து சங்கீதா மேம்காக பண்ணின ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் ஸ்வேரிங் செரமனியில் பண்ணின மாதிரி பண்ணாமல் தன்னுடைய மருமகளுக்காக முழுக்க அவங்க சைடில் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் இன்றைக்கி ஷோபா சந்திரசேகரால் வரவேற்கப்படுற ஒரு விஷயமாகவும் இருக்குது. சங்கீதா மேம்காக ஷோபா மேம் வந்து த்ரிஷா மேலே ரொம்ப ஆங்க்ரியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நெருங்கின வட்டாரத்துலேருந்து முக்கியமான ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கசின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இண்டிபெண்டன்ஸ் டே ஃபங்க்ஷனுக்கு வந்தப்போ ஷோபா மேம் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டுருச்சு. ஆனால் த்ரிஷா மேமை பற்றி வந்த கேள்விகளுக்கு அவங்க சைலண்ட்டாக போயிட்டாங்க. பட் ஆனால் அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த்ரிஷா மேமை உள்ளே வந்தவுடனே அவங்க ஃபேஸ் ரியாக்ஷனாகவே எல்லாத்தையும் சொல்லிடுச்சு, இவங்க எங்கே இங்கே வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. பட் இப்போ வந்து மருமகள் சங்கீதா விஜயை மறுபடியும் டிவோர்ஸை திருப்பி வாங்க வச்சது முதற்கொண்டு தன்னுடைய மகன் கூட நீலாங்கரை வீட்டிலேயே இருக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளையுமே பண்ணிட்டு இருக்கிறது ஷோபா சந்திரசேகர் தான். இதில் இருந்தே கண்டிப்பாக இந்த ஆனிவர்சரி, அதாவது ஆகஸ்ட் 27க்கு கண்டிப்பாக அவங்க இந்தியா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்பத்தகுந்த வட்டாரங்கள்லேருந்து செய்திகள் அப்படிங்கிறது வெளியாகிருக்கான். அது மட்டும் இல்லாமல் த்ரிஷா மேமோட இந்த விசிட்டுக்கு அவங்க மொத்த ஃபேமிலி, அதாவது ஜெய்சன் சஞ்சயா இருக்கட்டும், சங்கீதா விஜயா இருக்கட்டும், அவங்கள தாண்டி ஷோபா சந்திரசேகரோட மொத்த ஃபேமிலியாக அந்த விஷயத்து மேலே ரொம்பவும் கோவமாக தான் இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் சங்கீதா விஜய் ஒரு மீடியா இன்டர்வியூ கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இது வந்து எது குறித்து அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, தன்னுடைய மகனோட படம் குறித்தா இல்லை அவங்க திருப்பி வந்திருக்காங்க அதை குறித்தா இல்லை எதை பற்றின்னு தெரியல. ஆனால் அவங்க கூடிய சீக்கிரமே ஒரு அஃபிஷியலான இன்டர்வியூவை ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். அதுவும் கண்டிப்பாக ஜேசன் விஜயோட இன்டர்வியூ மாதிரி எல்லாருக்குமே அதிர்ச்சி தரக்கூடியதாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இந்த டைமில் ஷோபா சந்திரசேகர் சங்கீதா மேம் மேலே இருக்கிற அந்த ஒரு பாசத்தை வெளிக்காட்டியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு.